வணக்கம் மக்களே, சற்று முன் வெளியான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. அதிமுகவில் இணைய தயார், எந்த கண்டிஷனும் இல்லையாம் உடைத்து பேசிய ஓ பன்னீர்செல்வம். வாங்க வீடியோவை முழுமையாக காணலாம். அதாவது அதிமுக ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்பது எங்களின் நோக்கம். அதிமுகவில் அனைத்து தொண்டர்களும் இணைவதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒப்புதல் கொண்டால் எந்த நிபந்தனையும் விதிக்காமல் நாங்கள் இணைவேன் என்று அதிமுகவின் முன்னாள் ஒருங்கிணைப்பாளரும் தமிழ்நாட்டின் முன்னாள் முதலமைச்சருமான ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் கூறியிருந்தாராம். அதிமுகவில் இது மீண்டும் பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தியதாம். ஏற்கனவே இது தொடர்பாகத்தான் டிடிவி தினகரன் பேசியிருந்த நிலையில் ஓ பன்னீர்செல்வத்துக்கு பேசியுள்ளது குறிப்பிடத்தக்கது. அதாவது வருகின்ற 2026 சட்டமன்றத்தை முன்னிட்டு தான் அதிமுக பாஜக கூட்டணி உருவாகி இருக்கும் நிலையில் அந்த கூட்டணி ஏற்கனவே இருந்து ஓ பன்னீர்செல்வம் டிடிவி தினகரன் ஆகியோரை பாஜக கூட்டணியில் தான் இருக்கிறார் என்று பாஜக கூறி வருகிறதாம். ஆனால் அவர்களோ தங்கள் கூட்டணியில் இல்லை என அதிமுக மறுத்துள்ளதாம். இந்த நிலையில் தான் 2026 சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி தொடர்பாக ஓ பன்னீர்செல்வம் இன்று திடீர் ஆலோசனை ஒன்றை மேற்கொண்டுள்ளாராம். அதாவது பன்ருண்டி ராமச்சந்திரன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் தான் பன்னீர்செல்வம் அவரது ஆதரவாளர்களை நிர்வகித்து உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டிருக்கிறார். அந்த கூட்டத்தில் பேசிய பன்னீர்செல்வம் அவர்கள் எந்த நிபந்தனையும் விதிக்காமல் அதிமுகவில் நாங்கள் இணைவ கூறியுள்ளாராம். ஆலோசனை கூட்டத்தை தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அதிமுகவை ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்பதே எங்களின் நோக்கமாகும். அதிமுகவில் அனைத்து தொண்டர்களும் இணைந்து எடப்பாடி பழனிசாமி ஒப்புக்கொண்டால் நாங்கள் எந்த நிபந்தனையும் இல்லாமல் நாங்கள் இணைவோம் என்றும் அவர் கூறியுள்ளாராம். மேலும் அது மட்டுமின்றி எனக்கு எந்த பதவியும் தேவையில்லை. அந்த நேரத்தில் தான் எடப்பாடி பழனிசாமி குறித்து விமர்சிக்க வேண்டாம். எடப்பாடி பழனிசாமியை விமர்சித்தால் தேவையற்ற குழப்பத்தை ஏற்படுத்தும். என்னுடன் இருப்பவர்களுக்குத்தான் தகுதியின் அளப்பீவில் பதவி வாங்கி கொடுக்கும் பொறுப்பு எனக்கு கண்டிப்பாக இருக்கிறது என்றும் அவர் கூறியுள்ளாராம். வரும் செப்டம்பர் 4 தான் எனது தலைமையிலான மதுரை மாநாட்டில் ஒன்று நடைபெறதாம். இந்த மாநாட்டில் தான் வரலாற்றில் பதிவு செய்யக்கூடிய மாநாட்டாக இருக்கும் என்றும் மாநாட்டுக்கு சசிகலா டிடிவி தினகரனுக்கு அழைப்புகள் கண்டிப்பாக விடுக்கப்படும் என்று அவர் கூறியுள்ளாராம். அது மட்டுமின்றி வருகின்ற செப்டம்பர் 4 எனது தலைமையில் தான் மதுரையில் நடைபெறும் மாநாட்டில் வரலாற்றில் பதிவு செய்யக்கூடிய மாநாடாக கண்டிப்பாக இருக்கும் என்று அவர் மீண்டும் கூறியுள்ளாராம். முன்னதாகவே மாநாட்டில் ஓ பன்னீர்செல்வம் பேசியதாக தகவலை அங்கிருந்த சில நிர்வாகிகளும் பகிர்ந்து கொண்டார். அதன்படிதான் ஜெயலலிதாவின் ஆசைப்படி அதிமுகவை மீட்பதற்காக என்னுடைய சட்ட போராட்டம் தொடர்ந்து நடைபெறும். இதுவரை சட்ட போராட்டத்தில் துணையாக நின்ற உங்கள் அனைவருக்குமே நான் நன்றியை கண்டிப்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். அதே நேரத்தில் அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு அமர வேண்டும் என்பதற்கான தற்போது தர்மயுத்தம் நடத்தி வருகிறோம் என்றும் கூறியுள்ளார். இப்போது இல்லை என்றாலும் வருங்காலத்தில் நிச்சயம் நம்முடைய நோக்கமும் நம்மளது எண்ணமும் கண்டிப்பாக நிறைவேறும் என்று அவர் கூறியுள்ளாராம். மக்களை நன்மதிப்பு பெற்றவர்களே மட்டும்தான் முதலமைச்சராக முடியும். தற்போது சில முடிவுகளை எடுத்திருக்கிறேன், ஆனால் அது தொடர்பாக வெளியே சொல்ல முடியாது. ஆனால் விரைவில் அது என்ன என்பது உங்களுக்கு தெரிய வரும். அதாவது வருகின்ற 4 செப்டம்பரில் நடக்கும் மாநில மாநாட்டில் தான் நம் எதிர்கால திட்டங்கள் குறித்து கண்டிப்பாக நான் அறிவிப்பேன் என்றும் கூறியுள்ளாராம். அதுவரை நீங்கள் அனைவருமே அமைதி காக்க வேண்டும் என்று ஓபிஎஸ் அவர்கள் தனது ஆதரவாளர்களுக்கு கண்டிப்பாக தெரிவித்துள்ளாராம். மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.